கட்சி, செயற்குழு, பொதுக்குழு, நிர்வாகக்குழு, மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ, இப்போ எம்பி, முன்னாள் எம்பி எல்லாம் யார்கிட்ட போய் சேர்ந்துட்டான்? பனையூர் போய் சேர்ந்துட்டான். இந்த கட்சியை ஒவ்வொருவனாக உருவாக்கிய ராமதாஸால் தன் பேரனை கொண்டு போய் ஒரு நாற்காலியை போட்டு மேடையில் உட்கார வைக்க முடியல. அப்போ அவருக்கு அதிகாரம் இல்லைன்னு தான் அர்த்தம். அவர் அரசியலிருந்து நான் ஓய்வு வருகிறேன். விவசாயம் ஆமாம், நான் செடி கொடிகளோடு பேசிட்டு சுற்றுச்சூழலை இது வருத்தம் அளிப்பதா இல்லையா? டவுசர் பாய்ஸ் எல்லாம் 1000 கோடி 2000 கோடி சம்பாதிக்க முடிய ஒரே தொழில் அரசியல் தான். அரசியல் விஜய் வீட்டுக்கு போயிடுச்சு, உதயநிதி வீட்டுக்கு போயிடுச்சு, ரத்தீஷ் வீட்டுக்கு போயிடுச்சு, விக்ரம் ஜூஜு வீட்டுக்கு போயிடுச்சு. சிறுத்தைங்க லெட்டர் பேடு விசிட்டிங் கார்டு இருக்கிறதுனால அவன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கால் மேலே காலை போட்டு உட்கார முடியும். வன்னியர்கள் இன்றைக்கும் ஒரு சேர பாமகவின் பின்னால் தான் நிற்கிறதா நீங்கள் நம்புறீங்களா? உண்மைதான். வேறு வேலை இப்போ வந்து வேல்முருகன் இருக்காரு. வேலை இது நல்ல கேள்வி. ஏன் ஏற்றுக்க முடியலன்னா, தான் இவ்வளவு அதிகாரத்தில் இருந்த நம்ம தான் வந்து கட்சி உருவாக்கணும். நம்ம உருவாக்குற கட்சி நமக்கு முன்னாடியே நமக்கு பலன் இல்லாமல் போச்சே. உடனே என்ன பண்ணுறாரு அன்புமணி, என்ன பண்ணுறாருன்னா, பொதுக்குழு, நிர்வாகக்குழு, செயற்குழு கூடித்தான் மாநில தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும். அதுதான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் எலெக்ஷன் கமிஷன் சட்டப்படி செல்லும். அதை அன்புமணியை தேர்ந்தெடுத்து இருக்கிறார். அன்புமணி அடுத்து என்ன பண்ணுறாரு? அடுத்த நகர் என்ன பண்ணுறாரு? இன்னைக்கு சந்திக்கிறாரு. இல்லை இன்னைக்கு சந்திக்கிறது இருக்கட்டும், நான் பழைய கதையை சொல்கிறேன். என்ன பண்ணுறாருன்னா, தேர்தல் முடிவு சம்பந்தமாக யாரோடு கூட்டு எடுக்கிற அதிகாரம் பொதுக்குழு செயற்குழு எனக்கு கொடுக்குதுன்னு செயற்குழு பொதுக்குழு கூட்ட போகிறார். கூட்டுக்கிற நேரத்தில் தெரிந்து கொண்ட ராமதாஸ் என்ன பண்ணுறாரு? மாநில தலைவர் கட்சி விட்டு நிற்கிறார். மாநில தலைவராக கட்சி விட்டு நீக்கிறாரு. அப்படி நீக்கிறதுக்குல இப்போ நடந்தது. நிறுவனருக்கு அதிகாரமே இல்லை. நிறுவனர் என்பவர் அந்த கட்சியை நிறுவியவரே தவிர மாநில தலைவரை நீக்குவதற்கான அதிகாரம் பைலாவில் இல்லை. பைலா சட்டப்படி இல்லை. அப்போது இவர் நீக்கிறார், அவர் அமைதியாகிறார். இப்போ ஒரு கட்சிக்கு ராமதாஸ் தலைவர், அன்புமணி மாநில தலைவர், செயல் தலைவர், கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, இப்படி பல தலைவர் இருக்காங்க. ஆனாலுமே அன்புமணி அமைதியாக இருக்கார். ஏன் அமைதியாக இருக்காருன்னா, இவர் சொன்னால் யாரும் கேட்க மாட்டான், இவர் பின்னாடி யாரும் இல்லை. அதை நிரூபிப்பதற்காக தான் அந்த வன்னிய பெருவிழா மாநாடு. புரியுதா உங்களுக்கு? ராமதாஸ் பின்னாடி ஒன்றும் இல்லையா. அன்புமணியினுடைய ஆளுமையை கட்சிக்காரங்கிட்ட நிரூபிப்பதற்கான மாநாடு தான் அந்த வன்னிய பெருவிழா மாநாடு. அப்போ அதில் என்ன பண்ண ராமதாஸ் அதில் ஒரு வேலையே இல்லை. அதில் இப்போ வேலையே இல்லை. யார் செய்கிறா? அன்புமணி தான் செய்கிறார். அன்புமணி தான் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர், வன்னியர் மாவட்ட செயலாளர், கட்சி மணி 2 ஒன்று தான் கூப்பிட்டு ஒரு விழா வந்துடுங்க, உனக்கு இந்த பஸ்ஸுக்கு பணம், லாரிக்கு பணம், இந்த 20 லட்சம் 50 லட்ச ரூபா, இப்படி எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கும் யார் பணம் கொடுக்குறா? அன்புமணி தான் கொடுக்குறார். கொடுத்த பிறகு அவன் யார் தொடர்பு வருவான்? அன்புமணி தொடர்பு தான் வருவான். அத்தனை பேருக்கும் வண்டி வாகனம் அத்தனை பேருக்கும் யாருடைய பணம்? அன்புமணியுடைய பணம். சென்னையில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் எல்லாருமே அன்புமணி பணம் தான். அப்போ முடிஞ்சு போச்சா? எல்லாம் யார் கட்டுப்பாடு கொண்டாங்க? அன்புமணி கட்டுப்பாடு கொண்டாங்க. வந்த ஒரு அதிர்ச்சியாளர் ஜி.கே. மணி சுசீலாமா சொல்கிறாங்க, எல்லா மாவட்ட செயலாளர் அந்த அன்புமணி பின்னாடி போயிட்டாங்கன்னு. அதெல்லாம் என் பின்னாடி தான் இருக்கான். கூட்டத்தை எப்போ 8 பேர் வந்தாங்க. எப்போ கூட்டத்தை எல்லாம் இதுக்கு இதனுடைய தொடர்ச்சி தான். உடனே கூட்டத்தை கூட்டுறாரு. 4 எம்எல்ஏல 5 எம்எல்ஏல 4 பேர் வரல. முடிஞ்சு போச்சா கதை? ஒரு கதை. அருள் பழைய ஆள் வந்து எட்டி பார்த்துட்டு, ஐயா என்னங்க ஐயா இப்போ வரல, எல்லாம் நடந்து போனான், அதனால் டயர்டாக படுத்துட்டான்னு இவரே சமாதானம் முடிச்சுக்கிட்டார். இதுதான். அப்போ அதிகாரம் அவரிடமிருந்து முழுமையாக பறிக்கப்பட்டு கட்சி, செயற்குழு, பொதுக்குழு, நிர்வாகக்குழு, மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ, இப்போ எம்பி, முன்னாள் எம்பி எல்லாம் யார்கிட்ட போய் சேர்ந்துட்டான்? பனையூர் போய் சேர்ந்துட்டான். இப்போ அவரே இந்த என் பனையூர் அட்ரஸ் பார்த்துக்க, நான் இங்கேருந்து கிளம்புறேன், இந்த மைக் நீயே வச்சுக்க சொன்னாரா? என் தலை மேலே போகிற மாதிரி போட்டு. அப்போ இன்னைக்கு வரைக்கும் ஐயா ராமதாஸுக்கு அதிகாரம் இருக்குன்னா முகுந்தனை மேடையில் உட்கார வைக்க முடியல. அவரும் ரிசைன் பண்ணுறாரு. அவர் வேற ஏன்டா அப்பா அம்மா சண்டையில் நம்ம ஏன்டா அதை நடுவில் மாட்டிக்கணும்? அதனால் அவர் ரிசைன் பண்ண ஒரு பக்கம் இருக்கட்டுங்க.
இந்த கட்சியை ஒவ்வொருவனாக உருவாக்கிய ராமதாஸால் தன் பேரனை கொண்டு போய் ஒரு நாற்காலியை போட்டு மேடையில் உட்கார வைக்க முடியல. அப்போ அவருக்கு அதிகாரம் இல்லைன்னு தான் அர்த்தம். அன்புமணி சொல்கிறார், அவனை மேடையில் உட்காந்து நான் இப்படி வச்சு போயிடுவேன். எங்கே மாநாட்டு மேடையில் நீங்கள் மூந்தனை உட்கார வச்சா நான் இப்படியே என் கூட்டத்தை கூட்டி அப்படியே நான் பனையூர் போய் அங்கே மாநாடு போட்டுக்குவேன். தீர்மான நகலை வாசிப்பதற்கு கொடுத்தவன் வாசிக்க சொல்லுங்கிறார் யார்? ராமதாஸ். மாநாட்டு தீர்மான நகலை அந்த பேப்பரை கையில் தொட்டால் இப்படி போயிடுவாங்கிறார். அப்போ இதெல்லாம் அவரால் மீற முடியல. பேரனை மாநாட்டு மேடையில் உட்கார வைக்க முடியல. இத்தனை 1000 பேர் வந்திருக்கான், இத்தனை லட்சம் பேர் வந்திருக்கான். இந்த வேதனையுடைய வெளிப்பாடு தான் கண்ணை கடல் தூக்கி போட்டுருவேன், நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது. மகனுக்கு தான் சொல்கிறார், பக்கத்தில் இருக்கிற மகனுக்கு தான். தொண்டர்களுக்கோ மற்றவர்களுக்கு வடக்கே போ, தெற்கே போ, கிழக்கே போ, என்கிட்ட இந்த வேலை ஆகாது அப்படின்ற மாதிரி மகனுக்கு தான் சொல்கிறாரு. அவர் அந்த சீரியஸான முகத்தை சிரிச்சிட்டு இருக்கார் பார்த்தீங்களா, அந்த ரியாக்ஷன் பாடி லாங்குவேஜில் பார்த்தாலே தெரியுது. இதான் நமக்கு தாண்டா சொல்கிறான். 4 பவுனை வச்சுக்கிறியா, ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறியா? இதெல்லாம் யாருக்கு? ஒரு ரூமில் பேச வேண்டிய விஷயம் 1,00,000 பேருக்கு முன்னால். அப்போ அந்த வாய்ப்பு அவர் கிடைக்கல. ரூமில் உட்காந்து இவரை அப்பா மகங்கிற அந்த உறவே இல்லை, முடிஞ்சு போச்சு. அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய நிலை மறந்து எங்கே பேசுகிறாரு, புது மேடையில் பேசுகிறாரு. புது மேடையில் பேசின பிறகு மாவட்ட செயலாளர் பூரா அவர் பின்னாடி போயிட்டான், ஊர் போய் அவர் பின்னாடி வரல. அப்போ நம்ம அனாதையாக்கப்பட்டு விட்டோம், அரசியல் அனாதையாக்கப்பட்டு விட்டோன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிந்து போனவருடைய விளைவு தான் பொறுத்து பார்த்து கட்சிக்கார் யார். இப்போ அங்கே என்னென்னா தைலாவன் தோட்டத்துக்கு யாரும் போக வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் எங்கே வா பணியிருக்கும். அவர் தொந்தரவு பண்ணாதீங்க, விடுங்கய்யா எங்கள் அப்பாவை. தலைவர் 2வது, எங்கள் அப்பா முதல்ல. அதுதானே உரிமை. நீங்கள் 3வது தலைவரை தொண்டனா பார்க்க போகலாம், ஆனால் முதல் உரிமை எது? அப்பா அம்மாவுக்கு. எங்கள் அப்பாவை நான் பார்த்துக்கிறேன், நீ அவருக்கு போய் தொந்தரவு பண்ண, இங்கே வா. இன்னும் 10 பவுன்சர் போட்டாச்சுன்னா யாரும் அது பேர் உள்ளே போக முடியாது. இப்போ ராமதாஸுடைய தோழர்கள் தொண்டர்கள்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, சக காலத்தில் போராடியவர்கள். இப்போ ஐயாவுக்கு 87னா அடுத்து 77, 67, 67, 77, 87. இந்த 67, 77, 87 அன்புமணியோட மோத முடியுமா? அன்புமணி 47, 47, 57. அப்போது இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தலைமுறை இடைவெளி. ஒரு மூத்த பத்திரிகையாளராக நீங்கள் இந்தியா முழுக்க இருக்கிற கட்சிகளை எல்லாம் நீங்கள் கணிச்சு பார்த்துருப்பீங்க, அந்த வளர்ச்சி வீழ்ச்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அத்தோடு இந்த பாமகன்ற கட்சியை நீங்கள் வந்து பயணித்திருக்கீங்க. ஐயா வந்து திரு ராமதாஸ் ஐயாவும் உள்ளும் புறமும் அறிவீர்கள். இப்போது இது அடுத்து என்னவாகும்? இது நீங்கள் உங்களுக்கே வருத்தமளிக்கிறதாக இருந்தாலும் கூட இது முடிவு என்னவாக இருக்கும்? இல்லைங்க, ஒன்றும் ஆகாது. அன்புமணிகிட்ட இன்னும் அதிகாரம் முழுசாக போயிருச்சுன்னு இப்போ முக்கால்வாசி தெரிஞ்சு போச்சு. முழுமையாக இன்னொரு 10 நாள் 15 நாளில் தெரியும். அவர் அரசியலிருந்து நான் ஓய்வு வருகிறேன். நான் வந்து இயற்கை ஆர்வலர், அதனால் இயற்கை விவசாயம் பண்ண. ஆமாம், நான் செடி கொடிகளோடு பேசிட்டு சுற்றுச்சூழலை. இது வருத்தம் அளிப்பதா இல்லையா? நமக்கு நிழல் பட்ஜெட்டு, வேளாண்மை பட்ஜெட்டுன்னு தமிழ்நாட்டில் பல முன்னோடி விஷயங்கள் என்னை விட நீங்கள் அதிகமாக சொல்லுவீங்க. செய்த ஒருத்தர் வந்து தன்னுடைய ஆக்டிவான ஒரு இதில் அவர் விரும்பிய அரசியலில் விரும்பாத அரசியலோ இப்படி தான் வந்து அவரே தன் வாயால் போய் ஒதுங்கி நிற்பது அப்படின்றது சரியாக இருக்கு இல்லை? அதாவது இது மேலும் மேலும் தொண்டர்களை குழப்பாமல் இருப்பதற்கு தளர்வடைய செய்யாமல். அப்போது இதுதான் இப்போ குடும்பம் பூராமல் என்ன சொல்லுதுன்னு எல்லாம் ஒன்று சேர்ந்துச்சு, ஒரு பக்கமாக சேர்ந்துருச்சு அன்புமணி கூட. அப்போ ஐயா நீங்கள் பேசாமல் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏங்க, நம்ம வீட்டில் ஒரு பெரியவர் இருந்தால் என்ன சொல்லுவோம்? பேரன் கூட சண்டை பிடிக்காத, பேத்தியோட சண்டை பிடிக்காத, மாங்க கூட சண்டை பிடிக்காத, மாங்க பேசாமல் ஓய்வெடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, டென்ஷன் ஆகாதீங்க, பிபி ஏறிடும், சுகர் ஏறிடும், ஓய்வெடுங்க, இதைத்தான் எல்லோரும் சொல்லுவோம். இப்போ அத்தனை பேர் அதுதான் சொல்கிறாங்க. ஆனால் சுசீலாவை தவிர அத்தனை பேர் எதை சொல்கிறாங்க? இதைத்தான் சொல்கிறாங்க. முன்ன பேசிய போது ஒரு முன்கணிப்பின் பிரகாரம் ஒருவேளை அவர் திரு ராமதாஸ் அவர்கள் ஒரு சின்ன கூட்டத்தோட திமுகவோடும், இவர் வந்து அதிமுக பிஜேபியோடும் இப்போ போவதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அந்த வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்படி ஏதாவது செய்வார்னு அன்புமணிக்கு தெரியும். இவர் இப்படியாவது செய்து குழப்பம் பண்ணுவார், தன்னுடைய நிலைமை நகைப்பு கிடமா போயின்னு தெரியும். அதனால் அவர் அது என்ன, அவருக்கு ஆலோசகர் இருப்பாங்கள்ல, சௌமியா இருக்குது, சௌமியாவுடைய சகோதரன் விஷ்ணு பிரசாத் இருக்கார், அவங்க அப்பா கிருஷ்ணசாமி இருக்கார். இந்த பக்கம் பின்னாடி ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பின்னணி இருக்குது. அவருடைய அத்தனை நகர்வுகளையும்
நீங்கள் சேட்டலைட்லேருந்து பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால் அவருடைய அரசியல் நகர்வுகள் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வந்துவிடும். திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து கட்சியை வழிநடத்துவதாகவோ அல்லது திசை மாற்றுவதாகவோ நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை அன்புமணி வேற சௌமியா வேற இல்லை. அன்புமணி சௌமியா ரெண்டும் ஒன்று தான். கணவன் மனைவி தானே, பக்கத்து வீடு எழுத்து விடலாம் கிடையாதுல்ல. அப்போ இது சௌமியா என்ன சொல்லுவது அன்புமணி கேட்பார், அவ்வளோதானே. இதில் சௌமியா தனியாக பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சௌமியா அன்புமணி ரெண்டு பேரும் ஒரே கொள்கை தான். அந்த கேள்வி ஏன் வந்ததுன்னா அவர் சொன்னார், அவர் வந்து தலைவர் பதவி கொடுக்கும்போதும் சரி இந்த மாதிரி எல்லாம் முடிவு பண்ணாங்க. பிஜேபி திரு அண்ணாமலை அவர்கள் நான் முதல் நாளே முடிவு பண்ணிட்டாங்க, விருந்தெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, எனக்கு தெரியாது. அதனால் அதான் ஒருவேளை சௌமியா அவர்கள் அவருடைய கை ஓங்குதோ அப்படின்னு. இல்லை அன்புமணி தான் அதில். சௌமியா பெரிய ரோல்லாம் இல்லை. அன்புமணிக்கு தெரியாத அரசியல் ஆலோசகராக இருக்கலாம். கணவன் மனைவி அரசியல் ஆலோசனை இப்போ அந்த அம்மா ஓப்பனாக வெளியில் வந்துருச்சேன், வேட்பாளர் நின்றுச்சா இல்லையா. அதனால் அன்புமணி வேறு சௌமியா வேறு இல்லை. ரெண்டு பேரும் எதை இந்த கட்சி ஒரு பெரிய அமுத சுரப்பி அல்ல குறையாத அச்சதையை பாத்திரம். எல்லாருக்கும் அப்படி தான், எல்லாருக்குமே இப்படி தான். அன்புமணி சௌமியா மட்டும் இல்லை, ஸ்டாலின் துர்கா அல்ல, எல்லா தலைவர்களுக்குமே இது அல்ல குறையாத அச்சதை பாத்திரம். சும்மா தெருவில் போகிற டவுசர் பாய்ஸ் எல்லாம் 1000 கோடி 2000 கோடி சம்பாதிக்க முடிய ஒரே தொழில் அரசியல் தான். இந்த முட்டாப்பாய் தமிழா 200 ரூபாய்க்கு ஓட்டு போட்டு போயிடுவான். கேரளாவில் இந்த அரசியலாம் பண்ண முடியாது. கர்நாடகா ஆந்திராவிலலாம் இவ்வளவு கேவலமாக, பஞ்சாப்லாம் எங்கேயும் பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் இங்கே அரசியலே மக்களுக்கு போய் சேரல. அரசியல் என்பது யாரோ ஒரு கூட்டத்துக்கு சொந்தமானதுன்னு நினைக்கிறேன். எப்போ எனக்கு அரசியல் வேண்டாம்ப்பா, டீக்கல் எழுதி போட்டான், அரசியல் பேசாதீர், அரசியலே தேவையில்லடா, 200 ரூபாய்க்கு ஓட்டு போட்டு போ, முட்டாப்பாய. லெனின் தான் சொல்லுவார், உனக்கு அரசியல் தெரியலனா நீ யாரை வெறுக்கிறையோ அவன் தான் உனக்கு தலைவனாகிடுவான். அருமையாக லெனின் சொல்கிறார். அப்போ இதுதான் இங்கே நடக்குது. இங்கே அரசியல் விஜய் வீட்டுக்கு போயிடுச்சு, உதயநிதி வீட்டுக்கு போயிடுச்சு, ரத்தீஷ் வீட்டுக்கு போயிடுச்சு, விக்ரம் ஜூஜு வீட்டுக்கு போயிடுச்சு. அப்போ சோமா செட்டில் அரசியல் போயிடுச்சு, 174 பிளாட்டில் அரசியல் போயிடுச்சு, 1000 கோடி 2000 கோடி சினிமாவை ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோல் கொண்டு வராரு ஆகாஷ் பாஸ்கர். இதெல்லாம் இங்கே தான் நடக்குது. இந்த கூத்தெல்லாம் இங்கே தான் நடக்குது. அப்போது அன்புமணி சௌமியா அரசியலும் இங்கே தான் நடக்கும். இத்தனைக்கும் பிறகும் கூட பாமக அன்புமணி தலைமையில் இயங்கினாலும் அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறதா நீங்கள் கணிக்கிறீங்க? இல்லைங்க, அது ஒரு வன்னியர் சங்கமாக இருந்து பாமகவும் மாறினது. அவர்களுக்கு ஒரு அரசியல் வேணும். யாருக்கு? அந்த வன்னிய மக்களுக்கு ஒரு அரசியல் வேணும். ஒரு 20 லட்சம் பேர் அதில் நிரந்தரமாக எந்த காலத்துலையும் இருப்பாங்க. இப்போ திமுகவில் 20% ஓட்டு நீங்கள் எந்த காலத்துலையும் இருக்கும். அது வந்து அவனுக்கு அரசு வேலை மாதிரி. கவர்மெண்ட் வேலை பார்க்குறவனுக்கு காலையில் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போயிடுவான். அதே போல் 20% தமிழ்நாடு 6.5 கோடி பேர் வாக்காளர்கள், 6 12 1 கோடி பேருக்கு அரசியல் தான் சாப்பாடு. திமுக தான், திமுக கரை வெட்டி எல்லாம் வச்சுருப்பான். இந்த பக்கம் அதிமுகவுக்கு ஒரு 1 கோடி பேர் அரசியல் தான் வாழ்க்கை. இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். இந்த இவர்களுக்கெல்லாம் நீங்கள் 3% 2% இந்த அரசியல் எந்த காலத்திலையும் குறைஞ்சே போகாது, அதிகமாக ஆகாது. ஏன்னா இப்போ திருமாவளவங்கிட்ட ஒரு 2-3% ஓட்டு இருக்கு. அவருக்கு ஒரு சொசைட்டி. ஆமாம், அந்த சமூகம் அவனை ஒடுக்கப்பட்ட சமூகமாக அந்த சமூகம் அவனை அடக்கி வைத்ததனுடைய விளைவு அவன் அமைப்பாக எங்கே வந்து சேர்ந்துட்டான்? சிறுத்தையில் வந்து சேர்ந்துட்டான். சிறுத்தைங்கிற லெட்டர் பேர்டு விசிட்டிங் கார்டு இருக்கிறதுனால அவன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கால் மேலே காலை போட்டு உட்கார முடியும். நீங்கள் மேல் சாதி கீழ், அதாவது ஒடுக்கப்பட்டவன் ஒடுக்கப்படுகிறவன் 2 பேர் கால் மேலே காலை போட்டு உட்கார முடியுது. எங்கே? எதனால்? சிறுத்தை திருமாவளவங்கிற ஒரு லேபிள்னால தான். அந்த திருமாவளவன் ஒரு ஆள் வரலைன்னா இந்த தலித்து மக்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கால் மேலே கால் போட்டு உட்கார முடியுமா? முடியவே முடியாது. அப்போ அவர்களுக்கு எது வாழ்க்கை? நீங்கள் இப்போ தேவேந்திர குல வேளாளர் மக்கள் என்ன சொல்கிறான், யோ என்னை எஸ்சிலேருந்து எடுத்துடியா, எனக்கு வேலை வேண்டாம். 2 கருத்து இருக்கு. இல்லை, ஒரே கருத்து தான். 2 கருத்தெல்லாம் தப்பு. கிருஷ்ணசாமி அப்படி இல்லை கிருஷ்ணசாமி RSS அவரெல்லாம் மக்கள்லாம் ஏற்றுக்கவே இல்லை. கிருஷ்ணசாமியில் எக்ஸ்போஸ் ஆகிட்டார், எப்போ காணாமல் போயிட்டார். அதெல்லாம் தாண்டி இப்போ அரசியல் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை எஸ்சி பட்டியலேருந்து எடுத்து விட்டு அரசு வேலை நீயே வச்சுக்கோ, எங்களுக்கு உணவை விட எது வேணும்? சுயமரியாதை வேணுங்கிறான் அந்த மக்கள். எங்களை தேவேந்திர குல வேளாளரை எஸ்சி பட்டியலில் எடுத்து பிசியில் சேர்த்துங்கிறாங்க. 1920
சாணார்களாக இருந்த நாடார்கள் பட்டி வீரப்பட்டி சவுந்தரபாண்டிய நாடார் என்ன பண்ணுறாரு, அன்றைக்கி இருக்கிற ஆங்கிலேயர்கிட்ட போய் நாங்கள்லாம் எஸ்சி கிடையாதுயா, நாங்கள்லாம் பிசி எடுத்து விடியானோடனே அவன் எடுத்து விட்டான். அதுக்கு பிறகு எஸ்சி என்னாச்சு, சாணார்கள் எஸ்சி பட்டி தான் இருந்தாங்க. எஸ்சியிலேருந்து பிசியாக வந்த பிறகு சென்னையில் இன்றைக்கி வீடு வேணும்னா யாருப்பா என்ன சாதிப்பான்னு கேட்குறான். நீ என்ன ஆள் எஸ்சியா, இல்லைங்க நான் நாடாருங்க, வீடு கொடுத்துட்றான். அப்போது இந்த சமூக மாற்றம் எப்போ நடந்திருக்கு, 1920 1920 2020 100 வருஷத்துக்குள்ளே ஒரு சாதி அடையாளமே மாறி போச்சு. இப்போ அந்த மக்கள் அதை கேட்குறாங்க. அதுக்கான தலைமையே இல்லை, தேவேந்திர குல வேளாளர்களுக்கான தலைமையே இல்லை. ஆனால் தலித்து மக்களுக்கான சிறுத்தை அடையாளம் அவனை தலை நிமிர வச்சிருக்கு. இப்போ அந்த வகையில் பார்த்தா வன்னியர்கள் இன்றைக்கும் ஒரு சேர பாமகவின் பின்னால் தான் நிற்கிறதா நீங்கள் நம்புறீங்களா? உண்மைதான். வேறு வேலை இப்போ வந்து வேல்முருகன் இருக்காரு. வேலை இது நல்ல கேள்வி. நீங்கள் ராமதாஸ் ஐயா 100 ஆண்டு வாழணும்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு பின்னால் இந்த கூட்டம் பூரா அப்படி எங்கே போயிடும், வேல்முருகன் தான் போயிடும். ஏன்னா வேல்முருகன் கார்பரேட் கிடையாது, வேல்முருகன் கார்பரேஷன். கீழே இறங்கி வந்துடுவார். யார் வேணாலும் போய் அவர் வீட்டை தட்டலாம். வளசரவாக்கு வீட்டை யார் ஏழை எளியவன் இருக்கிற இல்லாத பஞ்சப்பராரி அத்தனை பேர் போய் தட்டலாம். ஆனால் பனையூருக்கு போக முடியாது, 30 வெளிநாட்டுக்கார் நிற்கிது கேட்டில், செக்யூரிட்டியை உள்ளோட மாட்டான். வேல்முருகன் எங்கே வேணால் கூட்டிகிட்டு போகலாம். நீங்கள் மே 18 செஞ்சியில் 20,000 இளைஞர்கள் வந்திருக்கிறான். கொட்டா மலையில் நிற்கிறான் மெழுகுவத்தி பிடிச்சிட்டு. ஏன் அன்புமணி ஏன் கொண்டாடலை? அன்புமணி தமிழன் இல்லையா? செத்து போனவன் தமிழன் இல்லையா? நீ மத்திய அமைச்சராக இருந்து காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்தாச்சு ஈழத்தமிழன் ஜாகருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் வேல்முருகன் இப்போ தமிழ் தேசிய தலைவனாக நீங்கள் சீமாங்கிட்ட விலகிற போகிற எங்கே போகிறான்? நீங்கள் திமுக வந்து இன்னோவா கார் சாவி ஆட்டிகிட்டு இருக்கான். இங்கே வந்துடு உனக்கு இன்னோவா கார் சாவி தரேன், நேரம் எங்கே போகிறான்? வேல்முருகன் தான் போகிறான். அதனால் வேல்முருகன் ஒரு தமிழ் தேசிய தலைவனாக வளர்ந்துருக்கார். அதனால் இந்த கூட்டம் பூரா அப்படியே எங்கே போகும்? அன்புமணிட்டு அதிகாரம் வந்தால் அத்தனை பேர் நேரம் வேல்முருகன் வீட்டுக்கு போயிடுவான். இதுதான் நடக்கும். உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழ். நன்றி, வணக்கம்.